நமது சேனலில் வரும் கிறிஸ்தவ செய்திகளை கேட்டு பயனடையுங்கள். பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாமும் அப்படி தான் செலக்ட் பண்ண போகிறோம். நிறைய நேரத்தில் ஊழியத்தின் பாதையில் ஆரம்பிக்கும் போது அல்லது இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி இருக்க போகிறேன், நான் யாருக்கும் தெரியாது, ஒரு டேலண்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு வச்சு என்ன பண்ண போகிறேன் ஆண்டவர், இப்படி நம்ம நிறைய யோசிக்கிறோம். நான் யோசித்ததுண்டு, நிறைய யோசிப்போம். ஆனால் கர்த்தருடைய கரம் என்பது பெரிய ராஜாக்களை சின்ன இடத்துலேருந்து செலக்ட் பண்ணுறதா கர்த்தருடைய கரம். எகிப்தை ஆளப்போகிற ஒருவன் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டிருக்கிறான். இஸ்ரவேலை ஆளப்போகிற ஒருத்தன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பூமி அனைத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஆபிரகாம்ங்கிறவன் எங்கேயோ மெசபொத்தோமியா தேசத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் கூட்டிகிட்டு வந்தார். அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஆம், சிறியவர்களாக இருந்தாலும், ஆயிரங்களில் சிறியதாக இருந்தாலும், உன் வீட்டில் நீ சிறியராக இருந்தாலும், சில நேரங்களில் எல்லாரை விட சின்ன ஆளாக இருப்போம், மதிக்கப்படாமல் இருப்போம். ஒருவேளை நம்மளை ஆண்டவர் ஒதுக்கப்பட்ட லிஸ்ட்டில் வச்சுருந்துருப்பார். ஆனால் தேசத்தை ஆளுகிற பிரபு. பல நேரங்களில் எழுப்புதலுக்கு காரணமாக இருக்கிறவங்க யாருன்னு பாருங்களேன். எருசலேமுக்குள்ளே அவ்வளோ பெரிய அரண்மனைகள் இருக்கிறது, தேவாலயம் இருக்குது, அதுக்குள்ளே ஆசாரியர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பெரும் நியாயஸ்திரிகள் இருக்கிறாங்க. இயேசுவையே அங்கே உட்காந்து நியாயந்து இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அங்கே ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? அவன் தானே இயேசுவை சிலுவைக்கு அனுப்பிச்சான். அப்போ அன்றைக்கி அவன் தானே இயேசுவை என்ன பண்ணுறான், நியாயந்து இருக்கிறான். அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பிலாத்து இருக்கிறார், அவர் அரண்மனை இருக்குது, தேவாலயம் சாலமோன் இவன் செருபாபேல் கட்டின தேவாலயம் இருக்குது, இவனும் இருக்குது. ஆனால் எழுப்புதல் எங்கே ஆரம்பிச்சது? ஒரு வீட்டில், ஒரு மேல் வீட்டு அறையில். கர்த்தர் செலக்ட் பண்ணுறது அப்படி தான், ஒரு சின்ன இடத்துல இருந்து. என்னால் என்ன பண்ண முடியும், நான் என்ன செய்வேன், எங்கே இருப்பேன், எங்கிட்ட என்ன இருக்குது. நான் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்னென்னா, இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடியதான டேலண்ட்டு, உங்கள் கையில் இருக்கக்கூடியதான எந்த விதமான காரியங்கள் எதுவுமே ஒரு பிரயோஜனமும் படாது. அதை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினா மட்டும்தான். அதை கர்த்தர் எடுத்து யூஸ் பண்ணணும். ஒரு கூழாங்கல்லாக இருந்தாலும் கர்த்தர் யூஸ் பண்ணால் தான் கோலியாத்து விழுவான். இல்லைன்னா அது ஆத்தங்கரையில் ஓரத்தில் அது பாட்டுன்னு கிடக்கும், யாரும் கேட்பாரற்று கிடக்கும். ஆனால் கர்த்தர் கையில் வந்தால் தான் உன் கையில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும். கோலியாத்தின் பட்டயமே கோலியாத்து கையில் இருக்கிற வரைக்கும் பிரயோஜனப்படலை. அது தாவீதின் கைக்கு வந்த பிறகு தான் பிரயோஜனம். அது பெரிய தலையை விட்டுச்சு. அப்போ நாம் யார் கைக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். கர்த்தர் கைக்கு நாம் வருவோம், கர்த்தர் எடுப்பார். அதுக்கு வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு மூலையில், ஆற்றங்கரை ஓரத்தில், உபயோகப்படாத கல்லா, மதிக்கப்படாதவங்களா, வேஸ்ட்டாக. சில நேரத்தில் யாருமே வெறுக்காதவங்க யாருன்னா அப்பா அம்மா தான் நம்மளை உலகத்திலேயே. சில நேரத்தில் அப்பா அம்மாவே வெறுக்கிற லிஸ்ட்டுக்கு நம்ம வந்துடுவோம். நீங்களாம் இருக்காத பேசாமல் போயிடும்பாங்க, நீ இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே நல்லதும்பாங்க. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழமொழியில் திட்டமும் சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு ஒரு குளவிக்கல்லை பெற்றிருக்கலாம்பாங்க. கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறவங்க நல்லா திட்டுவாங்க, நீ இந்த வீட்டுக்கு குரோட்டன்ஸ் செடி அப்படிம்பாங்க. குரோட்டன்ஸ் செடினா அது அழகாக இருக்கும், அதனால் என்ன செய்யாது, ஒரு பிரயோஜனம் இருக்காது, பூ பூக்காது, காய் காய்க்காது, வாசனை கொடுக்காது, எதுவும் செய்யாது. ஆனால் கொடி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி தான் கொஞ்சம் டீசெண்டானவங்க இப்படி திட்டுவாங்க, இந்த வீட்டில் நீ ஒரு ஆள்னு இருக்கிற, உன்னால் ஒரு பிரயோஜனம், மற்றபடி உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிம்பாங்க. அப்படி தான் ஆண்டவர் சொல்வார், இந்த இடத்துக்கு வந்துட்டியா, அப்போ நீ ஆயிரங்களில் சிறிதாக மாறிட்ட, நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி வா, நம்ம ஒரு ஜேர்னி போவோம், உன்னை கொண்டு போய் நான் எங்கே நிறுத்துறேன் பாரும்பார் ஆண்டவர். எங்கே? தேசத்தை ஆளுகிற பிரபு புறப்படுவார். உங்களுக்கு எனக்கு ஒரு ஆளுகை கர்த்தர் அப்படி தான் வச்சிருக்கிறார். எந்த மூலை வேணா இருக்கட்டும், அது கன்னியாகுமரி மூலையாக இருக்கட்டும், அல்லது உலகத்தின் மூலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாத ஒரு கிராமமோ காடோ அல்லது எங்கே வேணா இருக்கட்டுமே. நீங்கள் போய் பாருங்கள், ஆப்பிரிக்கா காடுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்களை போய் டேவிட் லிவிங்ஸ்டன் சந்தித்ததுனால தான் அவர் பேர் இவ்வளோ தூரம் பெருசாச்சு. அவங்கள போய் அவர் சந்தித்தார், அதனால் இன்றைக்கி அவரோட பேர் எங்கேயோ வந்துருச்சு. இது இல்லாமல் டேவிட் லிவிங்ஸ்டன் எங்கேயோ இருந்திருந்தார்னு வச்சுங்க, அவர் பேர் அவ்வளோ பெருசாக வந்திருக்காது. அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆனால் புறப்படுகிற இடம் எப்படி இருக்கும்? சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல் ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு வசனம் இருக்குது. அவர் என்னை கொண்டு புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் கர்த்தர் எடுத்து கொண்டு எங்கே உட்கார வச்சாராம்? ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சாராம் இல்லையா? புழுதியிலிருந்து கொண்டு போய் மேலே உட்கார வைக்கிறார். அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை எப்பவும் உண்டு, உங்களுக்கும் சொல்கிறேன், நம்முடைய ராஜா பெரியவர், நாம சின்னவங்க தான், நம்முடைய ராஜா பெரியவர். இந்த ரூட் இருக்குது பாருங்களேன், இயேசுநாதன் அந்த ராஜாவாகிற ரூட்டு. அடுத்து இயேசுநாதர் எங்கே கூட்டிகிட்டு போகிறார் பாருங்களேன். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ராஜா இப்போ எங்கே போனோம், ஏன் போனோம்? அடுத்து ராஜாவாகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர்றது கழுத்துக்கு கத்தி. கர்த்தர் உன்னை ராஜாவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, உன்னை செலக்ட் பண்ணிட்டாருன்னா,
அடுத்து நடக்க போகிற விஷயம் என்ன தெரியுமா? இயேசுநாதர் அடுத்து எங்கே போனார்? இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறி அவங்க வந்து பிள்ளைக்கு முன்பாக தூபவர்க்கம் வெள்ளை போலம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு போகிறாங்க. நைட்டு ஆண்டவர் சொல்கிறார் யோசேப்புக்கு, பிள்ளையை தூக்கிட்டு எங்கே போயிடு? எகிப்துக்கு போயிடு. நான் எருசலேமுக்குள்ளே போகணும் ராஜாவாகணும்னா. பெத்லகேம்லேருந்து நான் ராஜாவாகணும் எங்கே போகணும்? எருசலேமுக்கு போகணும். ஆனால் எருசலேமுக்கு நீ ராஜாவாகிறதுக்கு முன்பதாக போக வேண்டிய இன்னொரு இடம் இருக்கிறது. அதுதான் ரூட். ஏங்க இதாக இருக்குது எருசலேம், நீ இப்படி போய் எகிப்துக்கு கீழே ஏன் அங்கே போனோம்? அதுதான் ரூட். நீ ராஜாவாகிற ரூட்டு நீ ஓடி போகிற வழி. சில நேரத்தில் கர்த்தர் உன்னை ஓடி போக சொல்லுவார் எகிப்துக்கு. ஏன் ஓடி போக சொல்லுவார்? பின்னாடி கத்தி துரத்தோம். சமாதானமாக ஏதோ எகிப்தில் போய் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருக்க சொல்லி ரூம் போட்டு கொடுக்கல, தூக்கிட்டு நைட்டோடு நைட்டாக ஓடு. ஏன்? உன்னை கொலை செய்ய வகை தேடுவார்கள். நான் சொல்லுகிற வரைக்கும் நீ அங்கேயே இரு. யூ வாண்ட் டு பி ஸ்டே வேர் காட் சூஸ் த பிளேஸ் ஃபார் யூ. கர்த்தர் உனக்கு செலக்ட் பண்ண இடத்துல நீ அங்கே தான் இருக்கணும். எப்போ இருக்கணும்? கர்த்தர் சொல்லும் அளவும் இருக்கணும். ஏன்? நீ நல்லா இருக்கிற இடம்னு பெத்லகேமில் இருந்தினா, இங்கே தானே எனக்கு ராஜான்னு சொல்லி தீர்க்கதரிசனம் உரைச்சாங்க, இங்கே தானே நான் இருந்தேன், நான் பிறந்ததுலேருந்து இங்கே தானே இருந்தேன், வளர்ந்ததுல இங்கே தானே இருந்தேன், இங்கே இருந்தினா அடுத்து உன் கழுத்துக்கு கத்தி உனக்கு கொலை பண்ணுவாங்க. நீ ராஜாவே மாற முடியாது. இயேசுநாதர் சொல்லிக் கொடுக்குற அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? நீ ராஜாவாகணும் என்ற போது உனக்கு விரோதமாக அடுத்த கூட்டம் உன்னை ராஜாவாக்க கூடாது என்கிற கூட்டம் ஒன்று எழும்பும். அவன் நீ ராஜா ஆகக்கூடாதுன்னு நினைப்பான். ஏன்? நினச்சது யார் தெரியுமா? ஏரோது. அவன் யார்? அவன் ஒரு ராஜா. எந்த ராஜா? நீ ராஜாவாகக்கூடாதுன்னு நினைக்கிற ராஜா. உனக்கு விரோதமாக நீ பிறக்கிறது ஒரு சின்ன குழந்தை, நம்மளே ஆயிரங்களுக்குள் சிறியது. நம்மளே எங்கே இருக்கிறோம்? ஒரு மாட்டுத் தொழுவத்தின் முன்னணியில். நம்மளே எங்கே இருக்கிறோம்? ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே. நமக்கே மாதம் வருமானமே பத்தாது. ஆனால் நமக்கு விரோதமாக ஒரு குருட்டை எழுப்பி இவனை ஏதாவது பண்ணணும், இவனை ஏதாவது செய்யணும், இவனை ஏன்னா கொலை பண்ணி போடணும், இவனை இல்லாமல் பண்ணணும். ஏன்டா நான் இன்னும் ராஜாவே ஆகலையேப்பா. நீ ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாவே ராஜா ஆகவோப்பா. உன் ட்ராவல்லே அது எழுதி இருக்குதுப்பா. முடிவு நீ ராஜா தான்ப்பா. உன்னை முன்னாடியே கொலை பண்ண வகை தேடுவார்கள். மோசே பிறந்த உடனே எல்லாத்தையும் கொலை பண்ண சொல்லி எகிப்து முழுவதுக்கும் உத்தரவு போட்டான் பாருங்க. ஒரு குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு எகிப்து முழுவதுக்கும் உத்தரவு. யோசிச்சு பாருங்க. ஒரு இயேசுநாதரை கொலை பண்ணுறதுக்கு ஏரோது என்ன பண்ணிட்டான்? கீழே 16வது வசனம் 2:16, தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமில் உள்ள, நீ எங்கே ராஜாவான்னு சொன்னாங்க? பெத்லகேமில் சொன்னாங்க நீங்கள் ராஜாவாவீங்கன்னு. பெத்லகேமில் உள்ள அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும், ஒரு பிள்ளைக்காக என்ன பண்ணுறான்? டோட்டல் பெத்லகேமில் இருக்கிற அத்தனை ஆண் பிள்ளையும் கொலை பண்ணியிருக்கான். கேட்கறதுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஆள் அவ்வளவு வேல்யூவல் ஆனவன் என்பது அர்த்தம். விசாசுக்கு தெரியுது அத்தனை பேர் சாவது முக்கியம் இல்லை, அந்த ஒருத்தன் சாவணும். அந்த ஒரு ஆள் அவ்வளவு முக்கியம். கர்த்தர் உன்னை அப்படித்தான் உன்னை காப்பாற்றி கொண்டாந்துருக்கிறார். அதாவது சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை உருவாகுது இல்லை, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ குழந்தை வீணாக போயிடும். சயின்டிஃபிக்கலி ஒரு குழந்தை தான் உருவாகும். அப்படின்னா கர்த்தர் அதிலேயே உன்னை செலக்ட் பண்ணி கொண்டாந்துருக்கிறாருன்னு அர்த்தம். நீ சூசன் ஒன். பிறந்து இத்தனை நாளில் எத்தனை ஆக்சிடெண்ட் உலகத்தில் பார்த்துருக்குறோம். சும்மா இருக்கிற மேலே மோதி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? யோசித்து பாருங்கள். அவன் நினச்சானா உட்காந்துருக்கிறதுல அவனே ஓரமாக ரோட்டில் கடைவாசலில் உட்காந்துருக்கான். போகிற ஸ்கூட்டர் வந்து மோதுது. நம்ம எதிராக எத்தனை ஸ்கூட்டர் வந்திருக்கு, எதிராக எத்தனை வாகனம் வந்திருக்குது. அத்தனையும் கர்த்தர் நம்மை காப்பாற்றி உட்கார வச்சிருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம பார்த்த நமக்கு விரோதமான ஆபத்துகள் ரொம்ப ரொம்ப குறைவு, மைனஸ். ஆனால் நம்ம பார்க்காம கர்த்தர் நம்மளை காப்பாற்றினது தான் ரொம்ப அதிகம். ஸ்பிரிச்சுவலி கர்த்தர் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். நமக்கு எதிராக தூதர்கள் நமக்காக 24 மணி நேரம் வேலை செஞ்சிட்ருக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தானா அவனை க்ளோஸ் பண்ணி போட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு விரோதமாக அந்தகாரத்தின் ஆவிகள் என்ன செய்யுது? அந்த அளவுக்கு வேலை செஞ்சிட்ருக்குது. ஆண்டவர் நமக்கு அந்த பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார். இல்லைனா இந்நேரம் நம்ம க்ளோஸ் ஆகியிருப்போம். விசாசு நம்மளை இந்நேரம் அவன் கொலை செய்கிறவன். அவன் வசனம் அப்படி தான் சொல்லுது, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். ஆனாலும் நீ நானும் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். நம்மளை ஆண்டவர் கொண்டு போனது எகிப்தின் பாதை தான். சில நேரத்தில் அப்படிப்பட்ட பாதைகளை கொண்டு போக வேண்டி இருக்கும். உன்னை கொலை செய்ய வகை தேடுவார்கள். நீ ராஜாவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை க்ளோஸ் பண்ண பார்ப்பான். உருவாகிறதுக்கு முன்னாடியே, ஊழியத்தில் நீ வளர்கிறதுக்கு முன்னாடியே உன் ஊழியத்தை க்ளோஸ் பண்ண பார்த்துருவாங்க. நான் ஊழியத்துக்கு முதல்ல ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகலான்ட்டு போகிறேன். அப்போ தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒருத்தர் கூப்பிட்ருக்காங்க வாங்கன்னு. நான் ஊழியத்துக்கு போகிற இடத்துல அவங்க தான் மீட்டிங் கூப்பிட்டவங்க பார்த்தீங்கன்னா முகம் மாறி இருக்குது, முகநாடி வேறு மாதிரி இருக்குது. நான் போகிறேன். அவங்க வாங்க பிரதர்னு ஒரு இடத்துல தங்க வச்சாங்க.
அப்புறம் 2 நாள் கூட்டம் கர்த்தருடைய கிருபையில் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே இந்த கூட்டத்தை நடத்தினவர் அந்த 3ஆவது நாள் ராத்திரியில் வந்து கையை பிடிச்சிட்டு சொன்னார், ஐ எம் ரியலி சாரி பிரதர், நான் உங்களை தப்பாக இடம் போட்டேன்னார். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை பற்றி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், அவனை வச்சு கூட்டம் நடத்தாதீங்க, நீங்கள் எப்படி அவனை வச்சு கூட்டம் நடத்துறீங்க, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் ஒரு புது பையனை எப்படி ஏற்றுறீங்கன்னு என்னை பற்றி தாறுமாறாக சொல்லிட்டார். ஆனாலும் கர்த்தர் அவைகளுக்கு நடுவிலிருந்து என்னை பாதுகாத்தார். அன்றைக்கி கர்த்தர் கிரியை செய்தார். அதே மீட்டிங்கில் எனக்கு இன்னும் 2 மீட்டிங் புக் ஆச்சு. அன்னிலேருந்து கர்த்தர் இன்னை வரைக்கும் நடத்தி கொண்டு தானே இருக்கிறார். பல நேரங்களில் நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை அழிக்க பார்த்துருவாங்க, உன்னை க்ளோஸ் பண்ண பார்த்துருவாங்க, நீ இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது நீ இயேசுநாதருக்கு மட்டும் இல்லை, அதுதான் மோசேக்கும் நிலைமை, அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் நிலைமை. உனக்கும் அப்படித்தான். நீங்களும் நானும் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்குறோன்னா எத்தனையோ ஏரோதுகள், ஆவிக்குரிய ஏரோதுகள் உங்களையும் என்னையும் க்ளோஸ் பண்ண பார்த்ததை தாண்டி தான் கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கொஞ்ச நாள் நம்ம எகிப்தில் இருக்க வேண்டி இருக்கோம். இருளான பாதைகளில், கஷ்டத்தில், உபத்திரவத்தில் எல்லாத்தையும் போக வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு நாள் உங்களை என்னையும் மீண்டும் எகிப்திலிருந்து கொண்டு வருவார். வசனம் சொல்லுது, என் குமாரனை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன். நாம் பாருங்கள், அந்த உலகத்தில் பிறந்த பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற டைம் ஒன்று இருக்குது. கர்த்தர் தான் நம்ம தாய் தகப்பனுக்கு நம்மளுக்கு கொடுத்தார். ஆனாலும் சில நேரத்தில் நம்மளை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, ரட்சிப்புக்குன்னு ஒரு காலத்தை வச்சுருக்கிறார். அதான் எகிப்தில் இருக்கிற காலம். ரட்சிப்பு அடைகிற வரைக்கும் ஒரு காலம், ஆண்டவரை அறியாத காலம், அல்லது ஆண்டவரை அறிஞ்ச குடும்பத்தில் இருந்தாலும் கூட நாம் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமானவங்கள தான் இருந்திருப்போம். ஒரு 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 காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் அதில் நடத்துகிறார். என்ன காரணம்னா, அந்த எகிப்தில் இருப்பது சில நேரங்களில் உனக்கு நல்லது. அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது சில நேரம் உனக்கு நல்லது. அப்போ தான் கர்த்தர் உன்னை விடுதலையாக்கினார்னு உனக்கு தெரியும். கர்த்தருடைய அன்பு அப்போ தான் தெரியும். சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஷெல்லில் வளர்கிற மாதிரி, அதாவது முட்டை ஓட்டுக்குள்ளே எப்படி கரு இருக்குதோ அந்த மாதிரி ஆவிக்குரிய வீட்டில் பிள்ளைகளை வளர்ப்பாங்க. பல நேரங்களில் அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் முடிகிற வரைக்குமே அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தினுடைய பல விஷயங்கள் தெரியாது. இந்த பூனைக்குட்டியை வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற மாதிரியே வளர்த்துருவோம். ஆனால் ஒரு நாள் இந்த ஸ்கூலை விட்டு காலேஜுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா, அது இந்த பூனைக்குட்டியை வீட்டில் வந்து திறந்து விட்டால் என்ன செய்யும், அந்த மாதிரி அங்கே போய் எக்ஸ்போஷர் வேறு மாதிரி இருந்த உடனே பல பாவங்களில் இந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் விழும். நமக்கே அந்த மாற்றம் தெரியும். ஏன் திடீர்னு பிள்ளை இப்படி ஆகுது, என்ன, ஏன்னா அது வரைக்கும் அவனுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவன் எங்கே இருந்துட்டான், பெத்லகேமில் இருந்துட்டான், எகிப்துக்கு போகுது. அந்த எகிப்துக்கு போகும்போது தான் சில பாவங்கள், சில காரியங்கள், அந்த அடிமைத்தனம்னா என்ன, இந்த ரட்சிப்பின் அனுபவம் வரணும்னா முதல்ல அந்த பாவம்னா என்ன நமக்கு பவுல் சொல்கிறார், நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இல்லாவிட்டால் எனக்கு பாவம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி தான் பல நேரங்களில் சில அனுமதி, சில இருள், சில எகிப்து உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார். அனுமதிக்கும் போது நமக்கு விடுதலைன்னா என்னான்னு தெரியும். நான் விடுதலையாக்கப்படுறதுனா என்ன, கர்த்தர் எங்கேருந்து என்னை கொண்டாந்தார். இன்ன வரைக்கும் பாருங்களேன், நம்ம ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறோம், கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார், கர்த்தர் என்னை காப்பாற்றினார். நான் தண்ணியில் விழுந்தால் தானே என்னை ஒருத்தர் காப்பாற்றினார். எல்லாரும் விழணும்னு சொல்ல, நான் விழுந்ததும் எனக்கு நல்லதாய் போய்விட்டு கர்த்தர் என்னை காப்பாற்றி கொண்டு வந்தார். சில நேரங்களில் கர்த்தர் கொடுக்குற அனுமதி சில நேரங்களில் என்னை கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ள வைக்கிறது. சில சிக்ஷைகள் கர்த்தரை என்னை புரிந்து கொள்ள வைக்கிறது. சில நேரத்தில் கர்த்தர் என்னை அனுமதிக்கிற பாதையில் தான், நான் வனாந்தரத்தில் தான் சில மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் என்னால் பார்க்க முடியுது. அதற்காக நான் அந்த வனாந்தரத்துக்குள்ளே அனுப்பப்பட்டேன். அப்படி தான் இயேசு எங்கே அனுப்பப்பட்டார், எகிப்துக்கு அனுப்பப்பட்டார். நீங்களும் நானும் பல நேரங்களில் அப்படி தான் அங்கே போகிறோம். அப்படி போயிட்டு வரும்போது கர்த்தர் நம்மை மீண்டுமாக கண்டிப்பாக கொண்டாந்துருவார். நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பண்ணுற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஐயோ என் பிள்ளை அப்படி போகுது இப்படி போகுது. சில தாய்மார்கள், சில பெற்றோர்கள்லாம் வந்து அழுவாங்க, என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, நல்லா தான் வளர்த்தோம், சண்டே கிளாஸ் கொண்டு போனோம், அதை பண்ணோம் இதை பண்ணோம், கரெக்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் வரும்போது, கொஞ்சம் காலேஜுக்கு போகும்போது, அல்லது வேறு எங்கேயாவது போய் தங்கி படிக்கிற சூழ்நிலை வரும்போது என் பிள்ளை என்னை வந்து என்ன செஞ்சிருச்சு, ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுச்சு. நிறைய சாட்சியை கேட்பேன். இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கணும்னு இருக்குன்றதுக்காக இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். கர்த்தருக்குள்ளே நல்லா வளர்க்கப்பட்ட ஒரு பெண் வாலிப பிராயத்தில் காலேஜுக்கு வேறு ஊருக்கு போகிறா. வேறு வழியில் வேறு ஊருக்கு போய் ஆகணும். இது வெளிநாட்டில் நடந்த சம்பவம். வேறு ஊருக்கு போகிறா. போகும்போது அங்கே அந்த ஊர் கலாச்சாரம், இன்னொரு பெண்ணோடு அவளுக்கு நட்பு ஏற்படுது. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணுற அளவுக்கு போகிறாங்க, பெண்ணும். ஒரு நாள் தாய்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன்னு. இந்த தாயோடைய இருதயம் உடஞ்சி போச்சு. ஆனால் அந்த தாய் சொல்லிட்டா, முடியவே முடியாது, ஒத்துக்கவே மாட்டேன். அவள் சொல்லிட்டா, நீ ஒத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, ஐ எம் மேஜர், நான் பண்ணுவேன். தகப்பன் அந்த ஊருக்காரர், அவருக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் புரியல. அவர் என்ன சொல்கிறாரு, சரி பிள்ளையோடைய ஆசையில் நீ ஏன் தலையிடுற, ஒரு நாள் அப்படியே அது தப்புனாலும் அவங்களா தெரிஞ்சுக்கிட்ட விட்டுரு, நீ அப்படிலாம் செய்யாத. அவரால் மனைவியும் விட்டு கொடுக்க முடியல,
பிள்ளையை விட்டு கொடுக்க முடியல. 2 பக்கமும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் தாய் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா, சான்ஸே கிடையாது. சொல்லிட்டு போய் முழங்கால் போட்டா ஆண்டவர்கிட்ட, அது என் பிள்ளை இல்லை, உன் பிள்ளை, நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க, அதை மீட்டு கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, எனக்கு பிள்ளை கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டா. யோசித்து பாருங்கள், வேறு ஊர், இன்னொரு பிள்ளையோட தங்கியிருக்கா, அந்த பிள்ளையோடைய அப்பா அம்மாலாம் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பிசாசோடைய கூட்டம். ஒரு நாள் வந்தது, யாரும் சொல்லலை, கர்த்தரே அவள் மனதை மாற்றினார். ஃபோன் பண்ணி, அவளும் அப்பவும் ஃபோன் பண்ணி தாய்கிட்ட சொன்னாலாம், ஐ எம் சாரி மம்மி, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ அவள் மீட்கப்பட்டாள், வந்து விட்டாள், இன்னைக்கு கர்த்தரோடு கூட இருக்கிறாள். அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உன் பிள்ளைங்க கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கை விடவே மாட்டார். எப்பேற்பட்ட பாதாளமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பாவத்தில் விழுந்ததாக இருக்கட்டும், அல்லது தூக்க முடியாத இடத்துல கூட இருக்கட்டும், கன்ஃபார்மாக ஒரு நாள் கர்த்தர் தூக்குவார். காரணம், அவர் எகிப்திலிருந்து தன் குமாரனை வரவழைத்தார்னு இருக்கு. எகிப்துக்கு போன உன் பிள்ளையை கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். நீங்கள் மட்டும் ஜபத்தை விட்டுறாதீங்க. அது என்ன பாவமாக இருக்கட்டும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பாவம், சின்ன பாவம், நம்ம தான் பாவத்துக்கு சைஸு, அளவு, வெயிட்டு, அகலம் எல்லாம் வச்சுருக்கிறோம். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் பாவம் தான். அந்த பாவத்திலேருந்து மிக்க பைபிளில் 2 பாவம் தான், மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம், 2 பாவம் தான். கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளையை எகிப்திலிருந்து கொண்டு வருவார். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை கொண்டாந்துருக்கிறாரு, அந்த தேவன் அவங்களையும் கொண்டாடுவார். அல்லேலூயா. சரி, எகிப்திலிருந்து வந்த ஆண்டவர் எங்கே போய் குடியிருந்தார்? வாசிங்க, மத்தேயு 2:22-23. ஆகிலும் அர்க்கேலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அடுத்த ராஜாவுடைய ஊர் எது? எகிப்திலிருந்து நாசரேத். நம்ம ஊருக்கு இப்போ நம்மளுக்கு நாசரேத்து, இன்னும் தமிழ்நாட்டில் நாசரேத்துனா நல்ல ஊர் நமக்கு இல்லையா? நமக்கு நாசரேத்துனா நல்ல ஊர். ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நமக்கு நாசரேத் என்பது நல்ல ஊர். ஆனால் அன்னைக்கு நாசரேத்துனா என்ன ஊர் தெரியுமா? அன்னைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ? த வஸ்ட் பிளேஸ். நாசரேத் எப்படிப்பட்ட ஊர்? த வஸ்ட் பிளேஸ். ஆனால் அன்னைக்கு பைபிளை பொறுத்த வரைக்கும் நாசரேத் எப்படி? வஸ்ட் ஊர். வசனம் சொல்லுது, நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ. உலக பிரகாரமாக என்ன சொல்லுவாங்கன்னா நாசரேத்தை பற்றி, இந்த எருசலேமுக்கு போகிறவங்க இப்படிப்பட்டவங்கலாம் வந்து தங்கிட்டு போகிற இடம் தான் என்னவாமா? நாசரேத்தாமா. ஸோ அந்த ஊரில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அன்றைக்கி உள்ள பெஸ்ட்டு பட்டணமாமா அது. அப்படி இருக்கும்போது எல்லாவித பாவங்களும் அங்கே என்ன செய்யுமா? ரொம்ப மலிவாக கிடைக்குமா. அதனால் நாசரேத்தில் தங்குறதை எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். அப்போது நாசரேத் என்பது அந்த காலகட்டத்தில் ஒரு ஒஸ்டான ஒரு ஊர். அந்த ஊரில் வசனம் சொல்லுது, ராஜாவாக போகிறவர், அடுத்து ராஜாவாகணும், அவரை கொண்டு போய் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க? அங்கே கொண்டு போய் பரலோகம் வைக்குது. இப்போ நம்ம பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கணும்னா இருக்கிற பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தானே கொண்டு போய் சேர்ப்போம். இருக்கிற பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எது தேடுவோம், அதில் சேர்ப்போம். டாக்டர் ஆக்கணும்னா இருக்கிறதுலே நல்ல காலேஜ் எது, இருக்கிறதுலே பெஸ்ட்டு எது. ஆனால் பரலோகம் இயேசுவை கொண்டு போய் எங்கே வச்சுருக்குது? நாசரத்தில் வச்சிருக்குது. நாசரத்தில் ஒரு நன்மை தோன்றுமோ? அப்படியானால் உங்களை எண்ணியும் பரலோகம் அடுத்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது உங்களை எண்ணியும் வேறு பிரித்து எகிப்திலிருந்து கொண்டு வந்து உடனடியாக உங்களை எண்ணியும் கொண்டு போய் இந்த உலகத்திலேருந்து தனியாக பிரித்து நம்மளை கொண்டு போயிட்டு ஆகாயத்தில் இன்னொரு இடத்துல ஆண்டவர் வைக்கல. இல்லைனா பூமியிலேயே வெறும் பரிசுத்தவான்கள் மட்டும் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கல. இதே பூமியில், இதே ஒஸ்டான பூமியில் தான் கர்த்தர் நம்மளையும் வச்சிருக்கிறார். திருப்பி வேறு பிரித்து இதே பூமி தான். எகிப்திலிருந்து வந்தோம், எகிப்து அடிமைத்தனம், இது பாவத்தின் தேசம், அவ்வளோதான் வித்தியாசம். நாசரேத்து பாவம் உச்சம், எகிப்து அடிமைத்தனம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகியாச்சு. ஆனால் விடுதலையான நீங்களும் நானும் நேரடியாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. இடையில் ஒரு இடம் இருக்குது, நாசரேத்துன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறாரு. ஆனால் இந்த நாசரேத்தில் நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? பல நேரத்தில் என் பிள்ளை நல்ல பிள்ளை தாங்க, ஆனால் அந்த ஊர் தான் மோசம். ஆனால் வசனம் சொல்லுது, வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51வது வசனம் வாசிங்க. 2:51. அவர்களுடனே கூட போய் நாசரத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நாசரேத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு பிள்ளை இயேசு கிறிஸ்து. ஊர் என்ன ஊர்?
நாசரேத்து. ஆனால் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை? கீழ்ப்படுகிற பிள்ளை. அப்படின்னா ஊருக்கும் கீழ்ப்படிதலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். நீ இருக்கிற இடத்துக்கும் உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கும் பழிய தூக்கி எங்கே போடக்கூடாது? ஊர் மேலே போடக்கூடாது. அதான் நம்ம யார் தெரியுமில்ல, அந்த ஆதாம் ஏவாள்லேருந்து வந்தவங்க நம்ம எல்லாம். பழியை எப்பவுமே நம்ம வச்சுக்க மாட்டோம். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் தூக்கி போட்டுருவோம். ஏன்டா பழம் சாப்பிட்ட? இந்த அம்மா தான் கொடுத்துச்சு. நீ ஏம்மா சாப்பிட்ட? பாம்பு தான் கொடுத்துச்சு. ஆண்டவர் கேட்கறதையே நிறுத்திட்டார். இனிமேட்டு எந்த கேள்வி பாம்பை போய் நீ ஏன் சாப்பிட்ட, நீ ஏன் கொடுத்தலாம் கேட்க முடியாது. விடு, போதும். ஏன் நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு ரீசன், அவங்க காரணம், இவன் காரணம், அதான் காரணம். ஏன்டா ஆக்சிடென்ட் ஆச்சு? எதிரில் இருக்க வேகமாக வந்தான், இவன் ஓரமாக நின்றுட்டு இருந்தான். அப்படி தானே நம்மளால் சொல்கிறது எப்படி இருக்கும்? ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு? அவன் வந்தான் பாருங்க ஒரு ஸ்பீடில். நீ என்ன 10 கிலோமீட்டரில் போயிட்டு இருந்தியா? அவன் 110, நீ 100, அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளும் மோசம், நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். பழியை தூக்கி நாசரேத் மேலே போடு. நாசரேத் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் நாசரேத்தில் நன்மை தோன்றாது? நாசரேத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளும் இருந்தார். நார்வேக்கு போன போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த ஊர் மோசங்க, இந்த ஊர் மோசங்க. நார்வேவை சொல்லுவேன், மோசம் கிடையவே கிடையாது. ஏன்? அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க எங்கிட்ட நார்வே மோசம்னு. ஆனால் அவங்க எங்கே இருந்தால் பிழைப்பாங்கன்னு கர்த்தர் கொண்டு போய் எங்கே வச்சார்? நார்வேல தான் வச்சார். கர்த்தர் சும்மா நார்வேல வைக்கல. நார்வேல ஏன் வச்சிருக்கிறாரு? அங்கே இருந்தால் தான் அவங்க உயிரோடு கூட இருக்க முடியும், அங்கே இருந்தால் தான் அவங்க பாதுகாக்க முடியும். அப்போனா கர்த்தர் நாசமாக்கிறதுக்காக நார்வே கூட்டிகிட்டு போனாரா? இல்லை. நாசமாக்கிறதுக்காக கர்த்தர் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டார். உன்னை எந்த ஊருக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு போனாலும் நீ நாசமாக்கிறதுக்கு கூட்டிகிட்டே போகல. ஊர் மேலே பழிய போடக்கூடாது. இல்லை நான் இங்கே வந்ததுனால தான் மோசமாயிருச்சு, அங்கே வந்ததுனால தான் மோசமாயிருச்சு. கர்த்தர் சொல்லி நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த இடம் உங்களை மோசம் போக்கவே போகாது. நம்மளா போகிறது ஒன்று இருக்குது. நம்மளா போய் அமெரிக்காவில் வேலை கிடச்சிட்டா ஊ, கனடாவில் வேலை கிடச்சிட்டா ஊ, அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து எப்போ தான் இந்த இடத்த விட்டு போவேணும். அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வேலை கிடச்சி போயிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து சொல்கிறது, இங்கே என் பிள்ளைகளுக்கு ஒரு வழியே இல்லை, எப்படியாவது என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு இந்தியாவுக்கு அமுச்சு விட்றணும். ஊர் மோசம் இல்லைங்க, ஊர் மோசம் இல்லை. எல்லா ஊரும் மோசம், எல்லா காலத்துலேருந்தும் மோசம். எந்த காலத்தில் ஊர் நல்லா இருந்துச்சு? நோவா காலத்திலே பூமி சீர்கேடும் கொடுமையினால் நிறைந்திருந்தது. லோத்து காலத்தில் சோதம் கேவலத்தால் நிறைந்திருந்தது, அருவருப்பால் நிறைந்திருந்தது. எல்லா காலத்திலையும் ஊர் மோசம்தான். எப்போ பிசாசு இந்த பூமியில் வந்து மனுஷனை மோசம் போக்கினானோ அப்போதுலேருந்து ஊர், எல்லா ஊரும் மோசம்தான். ஆனால் அவைகளுக்கு நடுவிலையும் நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க முடியும். ஏன்னா கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிற வல்லமை அப்பேற்பட்டது. நீ தேசத்தை ஆளுகிற ராஜா. ராஜா எந்த இடத்திலும் ராஜா தான். அவன் எந்த தாவீது எங்கே போனாலும் ராஜா தான். அவன் வசனம் அப்படி தான் சொன்ன, தாவீது ராஜா, தாவீது ராஜா. அவர் எங்கே வேணா இருக்கட்டும், தாவீது ராஜா. அந்த மாதிரி தான் நீங்களும் நானும். கர்த்தர் அப்படி தான் வச்சிருக்கிறாரு, நம்ம பிள்ளைகள் அப்படி தான் வச்சிருக்கிறாரு. வசனம் அழகாக ஒன்று இருக்குது பைபிளில், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது. அப்படிதானே இருக்குது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமாதானம். ஏன் புளித்த மாவுனா பைபிளில் நெகட்டிவ் பேரபிள், எதிர்மறை, கள்ள உபதேசத்துக்கு அடையாளம். இயேசு இப்போ என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் கள்ள உபதேசத்துக்கு சமானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரா? அதோடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னா, எப்படி புளித்த மாவு மற்ற எல்லா மாவையும், அந்த கொஞ்சம் மாவு மற்ற எல்லா மாவையும் நல்லதாக மாற்றுதோ, அதே மாதிரி கொஞ்சம் நல்லவர்கள் இருக்கிற இடம் அந்த கெட்டவர்கள் அத்தனை பேரையும் மாற்றிடுமா. அப்படிப்பட்ட பரலோகராஜ்யத்தின் வல்லமை உனக்குள்ள இருக்கு. நாசரேத்து மொத்த ஊரும் சேர்ந்து ஒரு இயேசுவை மாற்ற முடியல. முழு இஸ்ரவேலும் சேர்ந்து அடிச்சு உதைச்சி கல்லெறிஞ்சு கொன்னும் ஒரு பவுல் அவங்களால மாற்றவே முடியல. ஆனால் ஒரு பவுல் முழு உலகத்துக்குமே மாற்றத்தை கொண்டாந்துட்டான். அந்த தேவன் தான் உனக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருக்கிறார். இன்னைக்கு நாம யார் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஊர் சரியில்லை, தெரு சரியில்லை, இங்கே இருக்க பசங்களாம் மோசம், கூட படிக்கிறவங்களாம் பசங்களாம் மோசம், கெட்ட வார்த்தை பேசட்டும். உன் பிள்ளையோடு கூட தேவன் இருக்கிறார். உன் பிள்ளை கர்த்தரை மட்டும்தான் பேசும். அந்த விசுவாசம் வேணும். அப்படி பிள்ளையை கர்த்தருக்குள்ள நீ வச்சிருக்கணும். நீங்க அப்படி வச்சு பாருங்க. வசனம் சொல்றது, பிள்ளை அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். எங்க? நாசரேத்தில். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, பரலோக ராஜ்யத்தினுடைய மகத்துவம். ஸ்கூலை பற்றியோ காலேஜை பற்றியோ நீ இருக்கிற இடத்த பற்றியோ பிள்ளை வேலை செய்கிற இடத்த பற்றியோ நீங்கள் பயந்தீங்கன்னா வசனம் சொல்லுது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. என் பிள்ளை இங்கே கெட்டு போகும்னா கெட்டு போகும். நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை பைபிளில் ரொம்ப அதிகமாக நம்புவேன். எல்லாமே பைபிள் தான் நமக்கு. சோதோம்குள்ள லோத்தின் மனைவி இருக்கிற வரைக்கும் பிள்ளை கெட்டு போகவே இல்லை. டோட்டல் சோதோம் கெட்டு போயிருச்சு. ஆனால் எது கெட்டு போகலை? பிள்ளை கெட்டு போகலை. எப்போ சபை இல்லாமல் 2 பிள்ளை வந்துச்சோ, தாய் என்பது சபைக்கு அடையாளம்.
இப்போது கர்த்தர் தான் எங்கே போக சொன்னார்? மலைக்கு போனார். 2 பிள்ளையும் எங்கே தான் போய் கெட்டு போச்சு? கர்த்தர் வைக்கிற இடத்துல தான் கெட்டு போச்சு. சபை ஒழுங்காக இருந்தால் பிள்ளை ஒழுங்காக இருக்கும். சோதோம் கிள்ளையும் ஒழுங்காக இருக்கும். சபை ஒழுங்காக இருந்தால் விசுவாசி ஒழுங்காக இருக்கும். நீ சோதோம் கிள்ளையும் ஒழுக்கமாக இருக்க முடியும். அவ்வளோ பெரிய வல்லரசு பாபிலோன், அதுக்குள்ளே 3 பேர் வைராகியமாக இருந்தான். அந்த 3 பேருக்காக பாபிலோனே மாறுச்சு. அந்த 3 பேரும் பாபிலோனுக்காக மாறவே இல்லை. ஏன்? ஒருத்தன் தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தானியேலுக்காக ராஜ்யபாரம் தான் மாறுச்சே ஒழிய ராஜ்யபாரத்தை தானியேல் மாற்றிக்கவே இல்லை தன்னை. அவன் சொல்லிட்டான், நான் தீட்டுப்பட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? நீ என்ன பண்ணுவோ பண்ணிக்கோ, என்னை விட்டுரு. ஒரு நாள் வந்தது, ராஜாவே தானியேல் காலில் விழுந்துட்டான். உன்னுடைய தேவனே பெரிய தேவன் என்று சொல்லி. நீங்கள் இருக்கிற ஊரை குறை சொல்லாதீங்க, நீங்கள் இருக்கிறதான காலேஜை குறை சொல்லாதீங்க. அங்கே மோசம், இங்கே மோசம், அது மோசம், இது மோசம். இல்லை, என் தேவன் நல்லவர், என் தேவன் வல்லமை உள்ளவர். அந்த தேவன் என் பிள்ளையோடு கூட இருக்கிறார், அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை எங்கே வச்சாலும். சிலர் சொல்லுவாங்க, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, தேனோட எது கலந்தாலும் கெட்டு போகாதாம்மா. சில கெட்டு போகிற பொருள் இருக்கு இல்லைங்களா, அதை தேனில் மிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகாதாம்மா? கெடாதாம்மா. அதே மாதிரி ஆலிவ் ஆயிலுக்கு சொல்லுவாங்க, அதை தடவிட்டிங்கன்னா மேலே சில பொருள் 6 மாதம் ஆனாலும் என்ன செய்யாதான்? கெடாதான். ஒரு உலக பிரகாரமான தேனுக்கும் ஆலிவ் ஆயிலுக்குமே கர்த்தர் அப்படி வல்லமை கொடுத்தா, அதை உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். நீ எங்கே வச்சாலும் கெட்டு போக மாட்டேன். எதுவும் உன்னை கெட்டு போக பண்ணாது. உன்னை சுற்றி எது வேணால் வரட்டும் வரட்டும் வரட்டும், எல்லாம் வரட்டும், வந்து தான் பார்க்கட்டுமே. அது பாபிலோனாக இருக்கட்டுமே, எகிப்தா இருக்கட்டுமே, நாசரேத்தா இருக்கட்டுமே, ஏன் குவாலிட்டி மாறாது. இப்போ நம்ம புதுசாக ஒருத்தரை கொண்டு போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்தோம். அப்போல்லாம் சேர்ப்பாங்க, அவங்க போகும்போது சொல்லுவாங்க, ஒரு பிலீவர் கூட இல்லைங்க, அங்கே போய் எதுவுமே செய்ய முடியாது, பைபிள் கூட வாசிக்க முடியாது, ஒரு பிலீவர் கூட இல்லை. 10 வருஷம் கழிச்சு அங்கே 2 ப்ரேயர் குரூப் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ரேயர் குரூப் இருக்கும். அங்கே இருந்து 10 பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. காரணம், அந்த மொத்த சர்க்கம்ஸ்டன்ஸும் அந்த ஒரு ஆளை மாற்றலை, அந்த ஒரு ஆள் சர்க்கம்ஸ்டன்ஸையும் மாற்றிட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிற வல்லமை. உன்னுடைய அடுத்த பிரயாணம் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகும்போது கர்த்தர் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ராஜாவாக கொண்டு போய் உட்கார வைக்கல, சில பாவங்களுக்கு மத்தியில் தான் கர்த்தர் கொண்டு போய் வச்சார். அடுத்தபடியாக லாஸ்ட்டாக கர்த்தர் இப்போ எங்கே போனார்? வசனம் சொல்லுது, வாசிங்க. மத்தேயு 3:13 வாசிங்க. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். அடுத்தபடியாக இயேசு எங்கே வந்திருக்கிறாரு? யோர்தானுக்கு வந்தார். நாசரேத்திலிருந்து இயேசு எங்கே வந்திருக்கிறாரு? யோர்தானுக்கு வந்திருக்கிறார். இப்போ யோர்தான் எப்படிப்பட்ட இடம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோர்தான் என்ன இடம்? போராட்டத்தை நிறைந்த இடம், ஓடுகிற தண்ணி, உபத்திரவம் எல்லாம் வருது. அந்த யோர்தானில் தான் என்னத்தை கழுவணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும், பழைய பாவம் ஒளிஞ்சு போகணும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலையாகி முதல்ல எங்கே தான் நுழையிறாங்க? எங்கே தான் நுழையிறாங்க? யோர்தானுக்குள்ளே தான் நுழையிறாங்க. அதுதான் செப்பரேஷன். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பாவத்தின் தேசத்தை எல்லாத்தையும் விட்டு இப்போ எங்கே நுழையணும்? இப்போது தேசத்துக்குள்ளே நுழையணும்னா யோர்தான் ரொம்ப முக்கியமான இடம். சில உபத்திரவம் இருக்கும், வேதனை இருக்கும். இப்போ இருக்கிறதெல்லாம் பாவம். ஃபஸ்ட்டு இருந்தது அடிமைத்தனம், இப்போ வர்றது உபத்திரவம். இப்போ வர்றது தண்ணி அடிச்சுட்டு போகும், மேலிருந்து கீழாக ஓடும். ஆண்டவர் சொல்கிறார், யோர்தானுக்குள்ளே இறங்கு. இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறார், செங்கடலை பிளந்து கூட்டு வந்தேன்ல, இப்படி எங்கே இறங்கு? யோர்தானுக்குள்ளே இறங்கு, உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே இறங்கு, உள்ளே வாங்க, கொஞ்சம் வாங்க. இன்றைக்கி கடைசி காலத்தில் நம்மளை என்ன சொல்லிட்டாங்க? யோர்தானே கிடையாது, யோர்தான் கிடையாது. யோர்தான் உண்டு, ஆனால் யோர்தான் உன்னை சேதப்படுத்தாது. அதுதான் முக்கியம். யோர்தான் கிடையாதுன்னே கிடையாது, யோர்தான் உண்டு. ஆனால் யோர்தான் என்ன செய்யாது? உபத்திரம் உன்னை சேதப்படுத்தாது. நீ காலை வச்சா யோர்தான் நிற்கும், யோர்தான் நிற்கும், அவ்வளோதான். ஆனால் யோர்தான் இல்லாமல் போகாது. நீ போகிறதுக்கு முன்னாடி யோர்தான் ஒரு தடவை பார்க்க வேண்டி வரும், ஒரு தடவை காலை யோர்தானில் வைக்க வேண்டி வரும். சிலர்லாம் இந்த உபத்திரவத்தை தாங்க முடியல. இந்த உபத்திரவம் இல்லை அப்படின்னு இந்த ப்ராஸ்பரிட்டியை போதிக்கிற சபையிலேருந்து ஒருத்தர் கால் பண்ணார். அவர் சொன்னார், எனக்கு மிகுந்த பிரச்சனை, ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது, எனக்கு என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அவர் கேட்டு, நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? நான் எப்பவும் கேட்பேன், எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உபதேசத்தை போதிக்கிற ஒரு சர்ச்சில் தான் இருக்கிறேன் நானும் அப்படின்னு. ஆனால் எனக்கு பிரச்சனை நிறையா வருது. வரும், நீங்கள் அந்த சபையில் இருக்கிறதுனால வராமல் இருக்காது அப்படி அர்த்தம் இல்லை. அவங்க போதிக்கிறது வேணால் உங்களுக்கு வெறும் மேக்ஸையே போதிச்சிருவாங்க, சயின்ஸு ஹிஸ்ட்ரிலாம் விட்டுருவாங்க. சில ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அப்படியே மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்பான். தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்டான். தமிழுக்கு ஸ்பெஷல் கிளாஸே இருக்காது. கேட்டால் சொல்லுவான் இது மெயின் சப்ஜெக்ட்டு. அப்போ அது என்ன சப்ஜெக்ட்டு? அதில் ஃபெயில் என்ன விட்டுருவாங்களா? இது ஏன் மெயின் சப்ஜெக்ட்? இதுதான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் பார்ப்பாங்க, ஃபியூச்சர் பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ இது தேவையில்லையா? இதுவும் தேவை, இதுவும் பார்ட். 6 சப்ஜெக்டில் இதுவும் ஒரு சப்ஜெக்ட். இதுலையும் நீ என்ன ஆகணும்? பாஸ் ஆகணும். இப்போ நல்லா பாருங்க, மேக்ஸு சென்டம் வாங்குவான், பார்த்துருக்கீங்களா? சயின்ஸு ஃபார்முலா பின்னி எடுப்பான், ஹிஸ்ட்ரி எல்லாம் படிப்பான். ஆனால் தமிழில் 2 சுழினாக்கு 3 சுழினாவா 2 சுழினாவான்னு தெரியாது அவனுக்கு. அந்த மாதிரி தான் உபத்திரவம் இல்லைன்ட்டான். சின்ன பிரச்சனை வந்தால் கூட அவங்களால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. இன்னைக்கு நிறைய சபைகளில் உனக்கு உபத்திரவம் இல்லை, போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, கவலை இல்லை, அப்படி வந்தால் நீ ஒரு பாவி, அதனால தான் வருது, இல்லைன்னா உனக்கு வராதுன்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு யோர்தானே கிடையாது இவன் லைஃப்பில் யோர்தானை கிராஸ் பண்ண முடியல. சின்ன சின்ன விஷயம். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் எல்லாமும் உண்டு. நீ ஆண்டவர் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். ராஜாவாக மாறணும்னா நீ முதல்ல வனாந்தரத்தில் ஓட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன் அபிஷேகம் பண்ண உடனே தாவீதை கொண்டு போய் ராஜாவாக உட்கார வைக்கல கர்த்தர்? சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டார் தானே. பண்ண உடனே என்ன செஞ்சுருக்கணும்? அபிஷேகம் பண்ண உடனே வா சாமுவேல், வா தாவீது, நான் சவுல்கிட்ட சொல்கிறேன், சவுல் கீழே இறங்கு, உன்னை அபிஷேகம் பண்ண நானே சொல்கிறேன், தாவீது தான் ராஜா, மேலே உட்காரு சொல்லாமா இல்லையா? சவுல் சொல்கிறான் வேணாம், இப்போ சொன்னால் என்னையே கொண்டுடுவான் அவன், நீ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்பான். அதனால் நான் ஏன் வந்தேன்னு சொல்லலை, நீயும் சொல்லாத. ஒரு நாள் வரும் கர்த்தரே உன்னை உட்கார வைப்பார். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது? உன்னை துரத்துவாங்க, ஓடு. என்னங்க ராஜாவாக மாறுவேன்? நீ ஓடுப்பா. ராஜாவாகணும்னா ஓடிட்டு தான் இருக்கணும். இயேசுவே ராஜாவாகிறதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு தான் இருந்தார். எகிப்துக்கு ஓடி, நாசரேத்துக்கு ஓடி, கடைசியில் எங்கே வந்திருக்கிறாரு? யோர்தானுக்கு வந்திருக்கிறாரு. அங்கே வந்து கரை ஏறின உடனே வசனம் சொல்லுது, தேவ ஆவியானவர் இறங்கினார். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கரை ஏறின உடனே ஒரு உடன்படிக்கை அவர்களுக்கு வந்தது. 2வது உடன்படிக்கை பண்ண சொல்கிறான் யோசுவா 5ஆம் அதிகாரத்தில். 2வது உடன்படிக்கை பண்ணுங்க. ஏன்? நீ யோர்தான்லேருந்து கரை ஏறினா ஒரு புது உடன்படிக்கை கர்த்தர் உன்னோடு கூட பண்ணுவார். இயேசு யோர்தான்லேருந்து கரை ஏறின உடனே என்ன நடக்குது? உடன்படிக்கை பண்ணப்பட்டது. அந்த தேவன் தான் உன்னை என்னையும் அதே பாதையில் நடத்துகிறார். உன்னுடைய உபத்திரவம் உன்னை கொல்லுவதற்கு அல்ல. யோர்தான் உன்னை அடிச்சுக்கிட்டு போகவே போகாது. நீ கால் வச்ச உடனே யோர்தான் நிற்கும். அது உன்னை அடிச்சிட்டு போகாது. கால் வைக்கிற வரைக்கும் நீ தான் தண்ணியில் காலை வைக்கணும். காலை வைக்க மாட்டேன், எனக்கு யோர்தான் வராது கிடையாதுன்னா காலை கடைசி வரைக்கும் வைக்கவே முடியாது. ஆனால் யோர்தான் போயிட்டே தான் இருக்கும். யோர்தானில் நீ காலை வச்சா தான் அது நிற்கும். சில பிரச்சனைகள் நடுவில் நீ கடந்து போகும்போது உன் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஆண்டவர் உன்னை ராஜாவாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. நீ யோர்தானில் கரையேறின உடனே கர்த்தர் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார். அல்லேலூயா. அங்கிருந்து கர்த்தர் கடைசியாக எங்கே கொண்டு போனார்? நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அங்கிருந்து கர்த்தர் கடைசியாக எங்கே கொண்டு போனார்? மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசி. நாசரேத்தை விட்டு செபுலோன், நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. முதல் தீர்க்க தரிசனம் எகிப்துக்கு கொண்டு போகணும்னு, அது மீகால நிறைவேறுச்சு. 2வது தீர்க்க தரிசனம் நாசரேத்துக்கு வரணும்னு, அதுவும் நிறைவேறுச்சு. 3வது தீர்க்க தரிசனம் அவர் யோர்தானிலிருந்து இறங்குவார். அப்போ யோவான் சொல்கிறான், யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவடிவில் இறங்குகிறாரோ அவரே அக்கினினாலும் ஆவினாலும் ஞானஸ்நானம் அபிஷேகம் கொடுக்கிறவர் அறிந்து கொண்டேன். இது 3வது தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. 4வது தீர்க்க தரிசனம் அவர் புறஜாதி கலிலேயாவிலே போய் இருந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறு. இதுதான் கடைசி. கர்த்தர் உன்னை எதுக்கு அழைச்சார் தெரியுமா? ராஜாவாகிறதுக்கு முன்னாடி நீ புறஜாதியார் இடத்துல போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். எப்போ புறஜாதியார்கிட்ட போயிட்டீங்களோ அதோட இயேசு சிலுவையில் ஏற்றப்பட்டு பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார். புறஜாதியார் வசம் ஒப்படைக்கப்படுறோன்னா நம்ம ராஜாவாக போகிறோம்னு அர்த்தம். கர்த்தர் நம்ம கொடுக்குற மிக முக்கியமான கடைசி வேலை, யூ கோ அண்ட் ப்ரீச் காஸ்பல் டு த ஜென்டைல்ஸ். போய் தெரியாதவங்களுக்கு இயேசுவை பற்றி பேசுங்க. இப்போ எதுக்கு ஆண்டவர் உங்களை இவ்வளோ தூரம் கொண்டாந்தாரு? ராஜாவாகிறதுனா என்ன? இயேசு கிறிஸ்து ராஜாவாக தேசத்தை ஆளுகிற பிரபு உன்னிடத்துல புறப்படுவார்னா என்ன? நேராக போய் சிங்காசனத்தில் உட்கார்றதா? இல்லை, அவருக்காக முதல்ல சாகுறது. அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட உயிரோடும் எழுந்திருப்போம். அல்லேலூயா. இப்போ அடுத்து மிக முக்கியமானது, புறஜாதியார் கலிலேயாவுக்கு நீங்கள் போகணும். கர்த்தர் உங்களுக்கு நியமித்த சுவிசேஷம் சொல்ல வேண்டிய இடம். இன்றைக்கி சபையோடைய பிரச்சனை என்னென்னா, இதெல்லாம் கிராஸ் பண்ணுது,
இந்த ஒரு இடத்துல மட்டும் சபை என்னவா இருக்குது? நிறைய சபைகள் இங்கே தான் வீக். இதில் நல்ல உபதேசம் இருக்கு, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, சத்தியம் கொடுக்குறாங்க, எல்லாம் இருக்கு, அனுப்புறது இல்லை. யூ மஸ்ட் கோ. நீங்கள் இங்கே சபைக்குள்ள வந்திருக்கிறீங்களே, நீங்கள் யாரும் எங்களுக்கு பட்டா எழுதி கொடுக்கப்பட்டவங்க கிடையாது. யூ ஆர் நாட் த அசட். நீங்கள் எங்களுக்கு சொத்து கிடையாது. நீங்கள் எங்களிடத்தில் உருவாக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டவர்கள். இங்கே வந்து ரெடி ஆகி உங்களுக்கு ஒரு புறஜாதியார் கலிலேயா இருக்கும், அங்கே போகணும். அப்படி போக போக தான் அடுத்த பேட்ச் உருவாகிட்டே இருக்கும். நீங்கள் போய் அநேகரை நீதிக்கு உட்படுத்தணும். நீங்கள் இங்கே யாருமே தலைமுறையாக வாசப்படியில் வச்சு காதில் ஆணி அடித்து அடிமையாக கொடுக்கப்பட்டவங்க இல்லை. உங்களுக்கும் ஒரு பெருமை வரக்கூடாது. என்ன பெருமை வரக்கூடாது? இந்த சபையில் நான் 35 ஆண்டு காலமாக இருக்கிறேன். சபை தொடங்கின காலத்திலேருந்து நான் தான் ஃபஸ்ட் ஆத்மா. அப்படின்னா நீ ஒஸ்ட் ஆத்மான்னு அர்த்தம். ஏன்னா வந்ததுலேருந்து நீ என்ன பண்ணல? ஒரு வேலையும் பார்க்காம இங்கேயே உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வாங்க போங்க, எங்களை பாருங்க, சந்தோஷம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்குன்னு ஒரு புறஜாதி கலிலேயா இருக்கும், அங்கே போய் பிரசங்கம் பண்ணணும். அதுக்கு தான் சர்ச்சுக்குள்ளேயே வந்தீங்க, வேறு எதுக்காகவுமே வரல. நீங்கள் வந்தது அத்தனையுமே உருவாகி போகணும். அதாவது பூமியில் இருக்கிற எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஏதாவது ஒரு விதத்தில் ஆகும், ஏதோ ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இந்த அடுத்த ஸ்டேஜுக்கே போகாத ஒரு ஆள் யாருன்னா விசுவாசி தான். ரொம்ப வருஷம் அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து கரை ஏறின உடனே சாத்தானால் சோதிக்கப்பட்டு நேரடியாக பிரசங்கம் பண்ண போயிட்டார், கலிலேயாவுக்கு போட்டார். பவுல்கிட்ட பாருங்க, அவன் அபிஷேகம் பெற்ற உடனே கண் தெரிந்த உடனே புறப்பட்டு இயேசுவை பற்றி சொல்ல போயிட்டான். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம். உடனே சொல்லணும், ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன? அந்திரேயா இயேசுவை பார்த்தவனே அதான் வந்துட்டு போயிட்டான். நியாயப்பிரமாணத்தில் எல்லாத்தையும் சொல்ற வரை நாங்கள் கண்டோம். அவன் கேட்குறான், எப்படியா நீ வந்து பாரு, வா வா வா, மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அவன் கேட்குறான், அது எப்படி நாசரத்தில் நன்மை தோன்றுமோ, வந்து பார், என் பின்னாடி வா. சமாரிய ஸ்திரீ கேட்டா, உடனே போயிட்டா கிராமத்துக்கு. வாங்க, இயேசு கிறிஸ்து ஒரு பிசாசு பிடிச்சவனை விடுதலை ஆக்கினாரு. நெக்ஸ்ட் ட்ரிப் அங்கே போறாரு, டோட்டல் கிராமம் ரட்சிக்கப்பட்டு நிற்கிது. இதுதான் கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பு. பைபிளில் அடுத்த ஆத்மாவுக்கு சொல்லாமல் உட்காந்துருக்கிற அத்தனையுமே மலட்டு விசுவாசி. வெறும் உலக பிரகாரமாக குழந்தை பிறக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கலை, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி. நீ பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் பிள்ளைகள் வரணும், சந்தோஷம். அதை விட நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் வரணும். உங்களால் 1 குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை, மிஞ்சி போச்சுன்னா 5 குழந்தை. ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா 5000 குழந்தைகளை கொண்டு போக முடியும் நீங்கள் சுவிசேஷம் சொல்லி. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். புறஜாதி கலிலேயாவுக்கு திருப்தி ஆகவே கூடாது. யோர்தான்லேருந்து வந்தோம், புறாவடியில் பரிசுத்தாவியானவர் இறங்கிட்டாரு. இந்த தேவ தூதர்கள் வந்து எனக்கு பணிவிடை செய்கிறாங்க. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. டெய்லி காக்கா சாப்பாடு கொண்டு சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கணும், தண்ணி குடித்தோம், வேலை முடிஞ்சு. ஆண்டவர் வந்தால் போவோம். ஆண்டவர் கேட்பார், எழுந்துடுறா, முதல்ல வேலை எழுந்துரு, மேலே சாப்பிட்டியா, போகிறோம், ஓடு நட. எங்கே ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்காத. இல்லை ஏசபேல் தோற்றது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. இல்லை பிரச்சனை எனக்கு இருக்குது, அந்த பிரச்சனையில் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் கடன் தொல்லை இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டே இரு. இல்லை சரீரத்தில் கொஞ்சம் பலவீனம் இருக்குது, நான் சுகமாக்குறேன், நீ போயிட்டே இரு. யூ மஸ்ட் கோ. சாக்கு போக்கு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? சூரச்செடிக்கையில் படுத்துக்கூடாது. ஏசுநாதை நினச்சா படுத்துக்கலாம். 40 நாள் இப்போ தான் உபவாசம் இருந்துட்டு வந்திருக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்புறம் ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேனே. ஆண்டவர் சொன்னார், இருக்கிறதே 3 வருஷம், அதுலேயும் 40 நாள் ஃபாஸ்டிங்கில் போச்சு, போங்க. பரலோகம் அப்படி தான் இயேசு அனுப்பி விட்ருக்கு, போங்க. இயேசுநாதர் ஒரு நாள் கூட வீண் பண்ணவே இல்லை. உடனடியாக அது முதல் கொண்டு அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இதுதான் உன்னையும் நீ ராஜாவாக்கிற வழி. இது ஒரு பாட்டு தான். இப்போ கலிலேயாவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம இன்னும் நம்ம எருசலேமுக்கு போனோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நீர் என்னை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறீர். அதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டேன். ஆனால் நான் அழைக்கப்பட்டவன் வெறும் ராஜ வஸ்திரம் தரித்து அரண்மனையில் போய் ராஜாவாக உட்காரத்துக்காக அல்ல. நான் அழைக்கப்பட்டது பிரயாணப்படுவதற்காக. நான் பிரயாணப்படணும், போகணும். பெத்லகேம்லேருந்து நான் எகிப்துக்கு போக வேண்டி வரும், எகிப்திலேருந்து நாசரேத்துக்கு போக வேண்டி வரும், நாசரேத்திலேருந்து யோர்தானுக்கு போக வேண்டி வரும், யோர்தானிலிருந்து கலிலேயாவுக்கு போக வேண்டி வரும். எங்கே போனாலும் கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறவனாக இருப்பேன். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில். உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் பிரயாணம் எங்கே போயிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ராஜாவாகணும்னு ஆசை இருக்குது, ஒருத்தர் கூட ராஜாவாக வேணான்னு ஆசை இல்லை. எங்களுக்கும் இருக்குது. வசனம் அப்படி தான் சொல்லுது, உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறேன். ஆனால் ராஜ பிரயாணம் அது அல்ல. ராஜாவாகிற பிரயாணம் என்ன ஆகணும்? ராஜா ஆகிட்டா அடுத்து நான் ராஜா, அடுத்து என் பையன் ராஜா, அது அல்ல. நியூ டெஸ்ட்மெண்ட் அது அல்ல, அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். நியூ டெஸ்ட்மெண்ட் சொல்லுது, நீ ராஜாவாகணும்னா அவரோடு கூட பாடு சகித்தால் தான் நீ ஆளுகையும் செய்ய முடியும்.
அவரோடு கூட மரித்தாதான் நீ உயிரோடு எடுக்க முடியும். சும்மா ராஜாவாக முடியாது, சும்மா ராஜாவாகவே முடியாது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் சோம்பேறித்தனம். ஆவிக்குரிய சோம்பேறிகள் கர்த்தருக்கு ஒரு வேலையும் செய்யாமல், எதுவும் செய்யாமல், அப்படி சும்மா நடந்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஏதோ கர்த்தர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு, இல்லை எகிப்துக்கு போ, உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே ரெடியாக இருக்குது, உன்னை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. ஆனால் கர்த்தர் அவர்கள் கையில் உன்னை தரமாட்டார். அவர்கள் கையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். உன்னை தேடினவர்கள் வேணால் செத்து போவாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளையை கொலை செய்ய தேடின ஏரோது மரித்து போனார். தைரியமாயிரு, உன்னை யாரும் கொலை பண்ண முடியாது, யாரும் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. காட் இஸ் வித் யூ. சில நேரத்தில் நீ எகிப்தில் இருக்கிற, அவ்வளோதான், சில அடிமைத்தனத்தில் இருக்கிற, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், சீக்கிரத்தில் உன்னை எகிப்தில் நான் கொண்டு வருவேன். அடுத்தபடியா நீ நாசரத்துக்கு போய் இருக்க வேண்டி வரும். உன்னை சுற்றி உனக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கும். ஏன் சில நேரத்தில் நீ அருவருக்கிற காரியங்கள் கூட இருக்கும். நீ கேட்கறது உனக்கு பிடிக்காததாக இருக்கும். உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலையில் உன்னை சுற்றி உனக்கு பிடிக்காதது தான் நடக்கும். உங்களுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டி வரும். உன் வேலை அப்படி இருக்கும், உன் சூழ்நிலை அப்படி இருக்கும், வீடு அப்படி இருக்கும், உன் நிலைமை அப்படி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அது உன்னை சேதப்படுத்தாது. அந்த நாசிரத்தில் தான் தன் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அந்திரேயா சொல்றான், நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகள் சொன்னதை நான் ஒருத்தரை பார்த்தேன், அந்த வசனத்தின்படி ஒருத்தரை பார்த்தேங்கிறான் அவன். யோவான்ல நீங்கள் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசி ஆகமங்களிலும் சொல்லப்பட்டவரை நான் பார்த்தேன். எங்க பார்த்தேன்? நாசரேத்தில் பார்த்தேன். நாசரேத்தினால வசனத்தை கை கொள்றவரா, வசனத்தின்படி வாழ்றவரா, தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டபடி ஒரு மனுஷன் இருக்கிறாரா? அதுவும் நாசரேத்தில் இருக்க முடியுமா? முடியும், முடியும். அந்த தேவன் உனக்கு நான் தான் சொல்றார், உன்னாலே என்னாலே முடியும். நீ நானும் அப்படி இருக்க முடியும். ஆண்டவருக்கு உன்னை சுற்றிலும் என்னை சுற்றிலும் எவ்வளோ அருவருப்புகள் இருந்தாலும் வசனத்தை கரெக்டாக கை கொள்ள முடியும். உன்னை சுற்றி என்னை சுற்றி நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்தாலும் யூ கேன் ஃபாலோ. மேபி சம்டைம்ஸ் நீ அதற்கு எதிராக சில காரியங்கள் உன்னை செய்ய வேண்டி வரும். அதனால் உனக்கு சில பிரச்சனைகள் கூட வரும், சில இழப்புகளை நீ இழக்க வேண்டி வரும். ஆனாலும் நீ வசனத்தில் உண்மையாய் தரித்திரு. உன்னை ராஜாவாக்குறவர் ஒருவர் இருக்கிறார். உண்மையாய் இருக்கிறவங்களை கர்த்தர் உயர்த்தாம போனதே கிடையாது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எத்தனையோ அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கிட்ட உண்மையா இருக்கும்போது அந்த அரசியல்வாதி தப்பானவனா இருப்பான். அந்த ராஜாவை, அந்த அதிகாரியை ஒழிச்சு கட்டணும்னு நினைப்பான், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான், தூக்கி போடுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அந்த அதிகாரியோ தன் உண்மைத்தன்மை விட்டு போகவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களை கூட கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார், அவர்கள் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார். மேபி அவங்க சில நேரத்தில் யோர்தானை கடந்திருப்பாங்க, சில போராட்டங்களை கடந்திருப்பாங்க. ஆனால் உண்மை ஒன்று என்ன தெரியுமா? உன்னை துன்பப்படுத்தின அரசியல்வாதி இல்லாமல் போயிடுவான். ஆனால் நீயோ வென்றால் உன் பேர் பெருமைப்பட்டு உயர்த்தப்பட்டு உன் தலை உயர்த்தப்பட்டதை நீ காண்பாய். கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். உண்மையாக இருக்கிறவங்க ஒரு நாளும் தோற்று போனதே கிடையாது. கொஞ்சம் போராட்டத்தில் யோர்தானை நீங்கள் போக வேண்டி வரும், அவ்வளோதான். சில யோர்தான் புரண்டு வரும், ஆனாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் கடந்து போகிற பாதை எகிப்தானாலும் நாசரேத்தானாலும் யோர்தானானாலும் கலிலேயாவானாலும் சரியானவரே, எங்களை ராஜாவாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்களை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. அவர் ஒருபோதும் எங்களை விட்டு விலகுகிறதில்லை. எங்களை முன்னும் பின்னுமாய் பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். வலது புறத்தில் எங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் உறங்குகிறதில்லை. இஸ்ரவேலை மாத்திரமல்ல, எங்களையும் காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கிருபையுள்ள கர்த்தர் எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. தகப்பனே, ஒரு சிலர் நாசரேத்தில் இருக்கலாம், எகிப்தில் இருக்கலாம், யோர்தானை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவங்கள கரம் பிடிச்சு தூக்குங்கப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே. சீக்கிரத்தில் நீர் புறஜாதியார் கலிலேயாவுடைய அவர்களை பயன்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மேலும் இது போன்ற பதிவுகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.